ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திஸ் இஸ் அ ட்ரால் வீடியோ வேர் வி ஆர் கோயிங் டு ட்ரால் டாக்டர் பிபிடி திவாகர் அண்ணா அவர்கள். ஏன்னா அவரோட பேஜில் அவரே வந்து அவருக்கு எடிட் பண்ண அந்த ஃபேன் எடிட்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாரு. அதில் சில எடிட்டிங்லாம் பார்த்தேன், பங்கமாக இருந்துச்சு. இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுமே, இவ்வளோ திறமை உள்ள ஒரு ஆளா, வா மை காட் வாவ் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, அதனால தான் வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்து ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டர் பிபிடி திவாகர் அவர்களோட எடிட்டிங் வீடியோஸ், அவங்களோட ஃபேன்ஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த எடிட்டிங் வீடியோஸ் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோ பார்க்க போகலாம். உன் பெட்டில் படுத்திருக்கவனா? என்ன எடுத்தோடனே இல்லை, எவ்ரி ட்ரீம் ஹேஸ் அ மீனிங், மை ட்ரீம்ஸா? ஓ, கனவுல. ஓகே, ஒரு மோசமான கொலகாரன் தெரிய வரும்போது, ஒரு மோசமான கொலகாரன் திவாகர் அண்ணா பேஜில் இந்த மீம் இருந்துச்சா? நான் தான் அதை டவுன்லோட் பண்ணனா இல்லை வேறு ஏதாச்சும் வந்து சொருக்கிட்டேனா நடுவில்? என்ன வந்து பாரு, யாரை வந்து பார்க்கணும், எதுக்கு வந்து பார்க்கணும்? திவாகர் அண்ணா போய் பார்க்கணுமா? ஆமாம், ஒரு டாக்டர் தானே, ஃபிசியோதெரபிஸ்ட். மனசுக்கு ஏதாச்சும் ஆறுதல் சொல்லி மருந்து போட போகிறாரா? நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். எனக்கு த்ரிஷா பார்த்து பயந்ததை பார்த்தீங்களா? அதை பார்த்தாங்க எனக்கும் பயமாக இருந்துச்சு. ஆனால் அப்பா எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு ட்விஸ்ட்டை. ஒரு புருஷன் மாதிரி நைட்டு 12 மணிக்கு ஒரு பொண்டாட்டி கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம், வணக்குங்கண்ணா வாங்கண்ணா வணக்குங்கண்ணா அப்படின்னா பொண்டாட்டி பயந்தவங்க அம்மா விட்டு ஓடிடாது. தோன்றதை நான் செய்வேன், எனக்கு தோன்றதை நான் பண்ணுவேன். எனக்கு தோன்றதை நான் செய்வேன், எனக்கு தோன்றதை நான் பண்ணுவேன். உலகத்தில் இருக்க எல்லா புருஷன்மார்களும் அப்படி தான் இருக்கும். நமக்கு தோன்றது தான் எண்ட் ஆஃப் த டே பண்ணுறோம், நமக்கு தோன்றது தான் எண்ட் ஆஃப் த டே செய்கிறோம் அப்படின்ட்டு இப்போ நான் சொல்லுவேன். உடனே அங்கே ஆப்போசிட்லேருந்து ஒரு வாய்ஸ் வரும், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, இன்னும் ஆகலை. அதான் உனக்கு ஒன்றும் தெரியல, கல்யாணம் ஆகி புருஷங்கிற அந்த ஸ்தானத்தை போய் அடைந்து பார், அதோட வலி வேதனை என்னன்ட்டு அப்பதான்டா உனக்கு தெரியும் அப்படின்ட்டு எல்லாம் சாபப்படுவீங்க. எதுக்கு? அடுத்த ரீல்ஸு, அடுத்த எடிட்டிங்க்கு என்ன எடிட்டிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸாக ஏதோ ஒன்று சூப்பராக இருக்க போகுது. என்னது இது? இப்போது ஒரு தொப்பை அப்படின்னா அது நான் 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் விடாத டயட்லாம் இருந்து குறைச்சி பார்த்துருக்கேன். ஒரு எடிட்டிங்கில் இப்படி தூக்கணுன்னே புறா மாதிரி 2 பக்கம் தொப்பை பறக்குது. என்னடா வித்தியாசமான எடிட்டிங்காக இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தா 6 பேக்கு. இந்த உடல் அந்த தலையுடன் இணைய போகிறது, அந்த கான்செப்டு. என்ன சவுண்டு இது? இந்த ஜாப்பனீஸில் வரும்ல சி, அந்த மாதிரி. இவன் நெய்பர்ஸ் ஆல்ரெடி என்ன எல்லாம் தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. நான் இல்லைங்க. அந்த மாதிரி என்ன சவுண்டு இது? இந்த பாடி பில்டிங்க்கு அந்த சவுண்டுக்கு என்ன சம்மந்தம்? அண்ட் ரெண்டாவது, இதெல்லாம் பண்ணி உடம்புல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் பெருசாக்குனீங்களே. இந்த விவேக் கேட்பார்ல, எம் குமரன் சொன்ன மகாலட்சுமியில், இல்லை அந்த மாதிரி ஒரு ஜிம் மாஸ்டர் கிட்ட போய் நல்லா இந்த சின்னெல்லாம் கொஞ்சம் சின்னதாக்கியிருக்கலாமே, பாடி ஃபேட்டு ஃபேஸ் ஃபேட்டையும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமே அப்படின்னு நான் கேட்க வந்தேன்னா, அதுக்கு ஏதாவது டிப்ஸு கேட்டு அதையும் பண்ணலாம்ல. அதை தான் நான் சொல்ல வந்தேன். அடங்கப்பா, அடுத்து இராணுவம். ஓப்பா மல்டி. நான் கூட சரி ஓகே, ஜானி சின்ஸ் தான் பல துறைகளில் பல வேலைகள் செய்யக்கூடிய ஒரு திறமையான நபர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இதெல்லாம் எடிட் பண்ணி ஐ எம் கம்மிங் டெல்லி மேஜர் திவாகர். ஆனால் மனசாட்சியே இல்லை உங்களுக்கு. இது எவனோ ஒருத்தன் எடிட் பண்ணுறான் அப்படின்னா அதை எடுத்து உங்கள் பேஜில் வேறு போட்டு என்கரேஜ் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை. நம்ம ஒரு விஷயத்துக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஆப்வியஸாக ஆப்போசிட்டில் இருக்க அந்த விஷயம் வந்து என்கரேஜ் செய்யப்படும். இல்லாட்டி நம்ம கண்டுக்காமல் போயிடணும். நம்ம இப்படி தான் அப்படின்னா நம்ம கண்டுக்காமல், அண்ணா மேஜராக போகிறீங்க. பிஎம் நரேந்திர இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. வெல்கம் சாரா அவரு உங்களை சார், நீங்கள் மேஜர் இராணுவம். மேஜர் திவாகர் ஐ எம் கம்மிங் சென்னை, சிஎம் ஸ்டாலின் வெல்கம். இப்போ இல்லை, எனக்கு புரியல. ஒரு மேஜரோட வேலை என்ன? பார்டரில் போய் எதிரிகளாக இருந்தாங்கன்னா சுட்டு நம்ம ஊரை நாட்டை காப்பாற்றுறது தான் வேலை. நீங்கள் என்னடானா சென்னைக்கு வரீங்கிறங்க, சிஎம் வெல்கம் சார். அங்கே இந்தியாவுக்கு போனால் மோடி வெல்கம் சார், இந்த பக்கம் டெல்லிக்கு போனால் அமித்ஷா வெல்கம் சார், எல்லாம் எந்த ஊருக்கு, இந்த பக்கம் கேரளாக்கு போனால் பிரணய விஜயன் வெல்கம் சாருங்கிறாரு. ட்ராவல்லே இருப்பீங்க போலியே. மேஜர் பயங்கரமான ஆளாக இருப்பீங்க போலியே. நீங்கள் ஊராக சுற்றி இந்த கேரளாவுக்கு வாஸ்கோ ட காமா வந்து இந்தியாவை கண்டுபிடிச்ச மாதிரி வேறு எவனும் இந்தியாவை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு முனைப்பாக இருக்கீங்க. புரியுது? ஒரு மிலிட்ரி மேன்னா கடமை உணர்ச்சிகள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். என்ன பண்ணீங்கன்னா எனக்கு புரியல. அங்கேருந்து நடந்து வந்தீங்க, இந்த பக்கம் ஜீப்பில் வந்து ஏற வந்தீங்க, அதுக்கு நடுவில் வந்து இந்த மிலிட்ரி இப்போ நரேந்திர மோடி அவர்கள் கூடயும் ஸ்டாலின் அவர்கள் கூடயும் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடிச்சிங்க. பெரிய ஆளாக இருப்பீங்க போலையே. ஒரு மிலிட்ரியில் இருந்தவர் பேஷனை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறக்காக இங்கே வந்து குத்து டான்ஸ் போட்டுட்ருக்காரு பாருங்க. இதே வேண்டா பண்ணது என்ன கருமம்.
எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க? எப்படி? எனக்கு அது புரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் ஒருத்தங்க நமக்காக பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் சரி ஓகேங்க நல்லா இருக்கு அப்படின்னு போகிறது ஓகே. அதை எடுத்து உங்கள் பேஜில் போட்டு மனசாட்சியே இல்லாமல் ஒரு ஹீரோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து ஒரு ஹீரோயின் கூட டான்ஸ் கீன்ஸ் ஆடி பெரிய செட்டுக்கிட்டு போட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் கிட்ட ரிலீஸ் ஆகி 4 காசு பார்த்து கொஞ்சம் ஃபேம் ஆகி ஒரு மனுஷன் வாழ்க்கையில் சாதிக்கலான்னு பார்த்தா ஒரு சிஸ்டம், ஒரு கீபோர்டு, 2 மவுஸை வச்சுக்கின்னு படத்தையே எடுத்து ஓட்டி முடிச்சிருத. மேஜர் என்ன மேஜர் இது? என்ன வாட் இஸ் திஸ்? உங்களுக்காக நரேந்திர மோடி சார் வெயிட்டிங்க, இந்த பக்கம் ஸ்டாலின் சார் உங்களை சாருன்னு கூப்பிட்டு வரவேற்கிறாரு. அதெல்லாம் விட்டு புட்டு இந்த குத்து டான்ஸ் தேவையா? சரி ஓகே, அதுதானே ஒரு ஆணின் அடிப்படை, அது தேவைதானே, அதுவும் தேவைதானே அப்படி சொல்ல வராங்க. குத்து டான்ஸ் தான் நான் சொல்ல வந்தேன். அதுதான் ஒரு தேவை அடிப்படைன்னு சொல்ல வந்தேன். அந்த குத்து டான்ஸ் ஆடுறது ஜாலியாக இருக்கிறது அப்படி தான் நான் சொல்ல வந்தேன். இது என்னது இது? ஐயோ மார்வல்ஸ், we are வெரி சாரி. லிட்டரலாக நம்ம டி நகரில் இந்த 10 ரூபா வாட்சலாம் அந்த காலேஜ் படிக்கும்போது நாங்களாம் வாங்க போவோம், சும்மா அதை டிஷர்ட் வாங்கிட்டு வரலாம் மச்சான்ட்டு. அந்த மாதிரி டி நகரில் இவ்வளோ மக்கள் சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு இடத்துல உடம்புல முதல்ல ஒட்டு துணி இல்லாமல் போகிறதுக்கே போலீஸ் பிடிச்சி உள்ளே போடணும். இதில் ஹல்க்கு மாதிரி பச்சை கலரில் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு என்ன கருமண்ணா இது? அவனுங்க தான் கலாய்க்க பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன எடுத்து உங்கள் பேஜில். சரி, எனக்கு ஒரு டவுட்டு, அந்த பச்சை நிறம் ஏன் உங்கள் மூஞ்சிலே ஏறல? அந்த பச்சை நிறம் உங்கள் மூஞ்சிலையும் ஏறி இருக்கணும்ல? நியாயமான கேள்வி தானேங்க இது. மூஞ்சியில் மட்டும்தான் ஏறலையா இல்லை என்ன? ஒன்றுமே புரியல. அடங்கப்பா, மறுபடியும் பாடுறா. வேற எங்கேயும் நடந்து போகிறீங்க, அங்கேயும் அந்த பச்சை கலர் மூஞ்சில் ஏறல. இப்போ இதெல்லாம் பார்க்குறனால மக்கள் என்ன நினச்சிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்பா வா வாட் அ மேன், திவாகர் சூப்பர் மேன் அப்படின்னு நினச்சிப்பாங்களா? இது எடிட்டிங்கிறது அடிப்படையான விஷயமாச்சே. 1வது படிக்கிற குழந்தைய கூப்பிட்டு கேட்டாலும் ஐ பூச்சாண்டி மாமா அப்படின்னு ஓடிடுமே. இல்லை சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். என்ன பண்ணுறாரு பின்னாடி பசங்க கூட? கூலி அந்த ஸ்டெப்பை ரீக்ரியேட் பண்ணி இவர் எங்கேயாச்சும் டான்ஸ் ஆடுறது, அது பின்னாடிலாம் எடிட் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீன்லாம் வச்சு அந்த ரஜினி சார் கூட சேர்த்தி போட்டு விட்டுறது. அண்ணா என்ன மனசாட்சி அண்ணா, ஏன்னா இப்படி அவர் பாருங்கண்ணே, அந்த மனுஷன் பின்னாடி அந்த மனுஷனோட ரிஸ் என்ன, அந்த மனுஷனோட ஆரா என்ன, இந்த வயசில் வந்து என்ன கலை. முன்னாடி ஜாலியாக அவர் தம்பி ஆட்டம் சொல்கிறேன், தம்பினா எங்கர் பிரதர் ஆட்டம் கீழே நின்றுங்கன்னு என்ன ஸ்டெப் இது? முதல்ல இந்த ஸ்டெப்போட ஃபார்மேட்டை பாருங்களேன், திவாகரன் ஆடுறதை மட்டும் பாருங்களேன். என்னன்னா இது பார்க்குறவங்க ஏதாவது தப்பாக ஏ சர்டிஃபிகேட்டுக்கு கொடுத்துட போகிறாங்க. நான் கூலி படத்துக்கு சொல்கிறேன், ரொம்ப இந்த ரத்த காட்சிகள்லாம் இருந்தால் ஏ கொடுத்துருவாங்க. அதனால சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து ஸ்டெப் போடுங்க ஸ்டெப்பு போடுங்க. இது என்ன சைடில் திரும்பி எப்படி காலங்காத்தால் காலைக்கடன் கழிக்கிறதுன்னு சொல்லி தரீங்களா? என்ன ஸ்டெப்பு இது? என்னது பின்னாடி டிக்கில் என்னமோ தொங்குது கருமோ? ஓ கர்ச்சீஃப் அது. சி மைண்டு. ஐயோ சாரிண்ணா, நீங்கள் இப்படி மிரட்டுவீங்கன்னு எதிர்பார்க்கல. நான் பேசுகிறது அவ்வளோ தூரம் கேட்கணுன்னு எதிர்பார்க்கல. திடீர்னு அப்படிங்களா பயந்துட்டேன். நான் எப்படி நாங்கள் சொல்லணும் நீங்கள் போட்ட ஸ்டெப்புக்கு? அடங்கப்பா மறுபடியுமா? ஐயோ என்ன இப்படி மிரட்டுறீங்க நீங்கள்? பயமாக இருக்குதுனோ? ஆனால் அப்படி நான் தான் சொல்கிறேன், இந்த துண்டு வந்து மறுபடியும் கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அந்த துண்டை கழுத்துக்கு சுற்றி கொஞ்சம் ஸ்டைலாக போட்டிங்கள, அப்படியே நீங்கள் ஸ்டைலாக போட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்குனீங்கன்னா, இல்லை சொல்கிறேன், இல்லை இருக்குனீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா ஃபுல் முயற்சி நீங்கள் பண்ண மாதிரி தெரியும். அதனால் முடிச்சு விட்ருங்க, அவ்வளோதான், முடிஞ்சே போயிடுச்சு. நல்ல வேலை முடிஞ்சது. டாடா பை சொல்லிட்டு கிளம்புது. நான் உங்கள் மிஸ்டர் மிதுன். இந்த மாதிரி எடிட்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில். சரி அது என்ன ஏதுன்னு பார்த்து உங்ககிட்ட சும்மா ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜாலியாக நார்மலாக பண்ண வீடியோ தான் இது. டாடா பை சொல்லிட்டு கிளம்புது. நான் உங்கள் மிஸ்டர் மிதுன். டாடா பை டாடா பாய். எதுக்கு இந்த லைட்டிங் இருக்குது? நானே எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு என்ன பேக்ரவுண்டு என்ன இன்னும் புரியும். டாடா பை டாடா மிதுன்ஸ் பாட்காஸ்ட் அப்படிங்கிற சேனல் இருக்குது, அதையும் போய் பாருங்கள், மேபி உங்களுக்கு பிடிக்கலாம்.